குட் மார்னிங். நான் குண்டு சுண்ண தூங்குறாரா? ஏய் என்னடா? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் சார். gama gama pani sa gani sa paga pama paga maga sani pa pa maga sa gama paga sani pa maga யாரு மணி? மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் பேரே லக்ஷ்மி தாம்மா. அரண்மனைக்கு பின்னாடி தான் என் வீடு. பால்காரரோட பொண்ணு. ஓ, ஆமா, இவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு நடுவுல நிக்கிறியே, எப்படி வெளியே வருவ? அப்படி கேளுங்க. எப்பவுமே நான் எங்க வீட்டு வாசல்ல சின்னதா தான் கோலம் போடுவேன். இங்க வாசல் பெருசா இருந்ததால என்னையே அறியாம பெருசா கோலம் போட்டேன் போல. நீங்க யாராவது கை கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா வெளியில வந்துருவேன். ஏமா, இந்த ரெண்டு பசங்களோட ஒரிஜினல் ஒய்ப்புங்க யாருங்கம்மா? என்னங்க? ஒரு கைக்கு எத்தனை கை நீளுது பாரு. பொண்டாட்டிங்க வளர்ப்பு சரியில்லை. என்ன நான் போகலான்னு பார்த்தா இவன் போறான். எவ்வளவு போட்டி. நான் போட்ட கோலத்தை பார்த்து என்ன பாராட்டினாங்கப்பா. உன் கோலத்தை பாராட்டுறவங்க யாருமா இருப்பா? வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. சீக்கிரமே உள்ளேயும் போய் பாத்துருவேன்ப்பா. அப்படி என்னமா அந்த அரண்மனைக்குள்ள பிரமிப்பு இருக்க போகுது? எவ்வளவு அரண்மனையை புக்ல படிச்சிருக்கேன், பாத்திருக்கேன். வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த அரண்மனையை 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். உள்ள பெரிய பெரிய அறைகள் இருக்கும், பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் இருக்கும்பா. அதுக்குள்ள நம்மள விட மாட்டாங்கம்மா. இல்லப்பா, எப்படியாவது அந்த அரண்மனைக்குள்ள போய் பாத்துருவேன்ப்பா. நீங்க வேணா பாருங்க. ஒன்னா கேட்கவே போறேன். எங்க போனாங்க? ஓய் குட்டீஸ், எப்பவே ரெடி ஆயிட்டு என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்கிள், நாம எங்க அங்கிள் போறோம்? எதுக்காக வந்திருக்கோமோ அங்க போறோம். ஆமா அங்கிள், நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இந்த ஊர்ல தானே உங்க குலதெய்வ கோயில் இருக்கு. உங்க அம்மாவை வெறுத்த இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போனா தானே அது நடக்கும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாயிடுவோமா அங்கிள்? அதானே அந்த கடவுளுடைய ஆசை. எஸ், வாங்க கோயிலுக்கு போலாம். இவன் எங்க வரா? அதானே பா. இவனை வர சொன்னீங்களா நீங்க? இல்லையே. நீங்க சொன்னீங்களாக்கா? குழந்தைங்களை பூஜைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோன்னு அவருக்கு தெரியாதா? ஹலோ, நீங்க எல்லாம் எங்க இருக்கணும்னு வந்தனைக்கே சொன்னனே, புரியலையா? இது எங்க குலதெய்வம். உனக்கு அங்கனையா வேலை? குழந்தைங்க மட்டும் வரட்டும். இப்போ மேடம், குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்க. இது வரைக்கும் நான் அவங்கள தனியா அனுப்புனதில்லை. குட்டீஸ், சாமி கிட்ட இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும்னு வேண்டிக்கங்க. பாய்டாமா. பாய் பாய். ஏய், கோயிலுக்கு போலையா? எங்க குலசாமி அங்கிள் அவங்க கடக்குறாங்க. ஆமா அங்கிள்.
ஆ? குலசாமி ஓ என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டீங்கல்ல? என்ன மாஸ்டர் ஊருக்குள்ள புதுசா கார்லாம் போயிட்டு இருக்குது. உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத வேட்டையாபுரம் அரண்மனைக்கு புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு குடும்பம் சிக்க போகுதுன்னு சொல்லு. யாருக்கு யார் தெரியும்? திவ்யா நீ உள்ளே இரு, நாங்க கூப்பிடுறோம். ஓகே. காட்டுக்குள்ள கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா கோவிலே காடு மாதிரி இருக்கு. குருஜி சொன்னது சரிதான். நம்ம குடும்ப கோயில் பராமரிப்பு இல்லாம இப்படி பாலடைஞ்சு போனதுனாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வந்துட்டீங்களா? இப்போதான் தோணுச்சா வரணும்னு? பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு குலசாமி ஞாபகம் வந்திருக்குல்ல? அவன் எங்க? அவன் வரலையா? அவன் வந்தா தான் இங்க எல்லாமே நடக்கும். வருவான் வருவான், எங்க போயிடுவான்? வணக்கம். இது எங்க குலதெய்வ கோவில். கோவில் ஏன் இந்த நிலைமையில இருக்கு? நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல பூஜை செய்ய வந்தேன். அப்பலேருந்து இந்த கோயில் இப்படிதான் இருக்கு. நவராத்திரிக்கு விளக்கேத்தி துர்கா அஷ்டமி அன்னைக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த வந்திருக்கோம். அப்படி செஞ்சா எல்லா பிரச்சனைகள் தீரும்னு எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. உங்க பிரச்சனை தீர்றதுக்கு அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களே. அங்க விளக்கேத்த முடியாது, வெளிச்சம் வராது. வெளிச்சம் வர அவ விட மாட்டா. யார் சாமி அது? சந்திரமுகி. சந்திரமுகியா? அப்படி வெளிச்சம் வந்துட்டா அவனுக்கு பலம் வந்துரும். அவன்னா? வேட்டைய. இப்ப நாங்க கோயில்ல வயசான ஒருத்தரை பார்த்தோம். அவரும் அவன் வரணும் வருவான்னு சொன்னாரே, அது அந்த வேட்டையனே தான் சொன்னாரு சாமி. அவரை பார்த்தீங்களா? எங்க தாத்தா அவரை பார்க்கும் போதும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. எனக்கு இப்ப வயசு 75ன்னா அவருக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. செத்தப்புறம் எல்லாரும் சாம்பல் ஆயிடுவோன்னு உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு சாவை தேடி அலையிறாரு இந்த பெரியவர். அவரை பார்த்த புண்ணியத்தோட உங்க பூஜையெல்லாம் மறந்துட்டு ஊரை போய் சேருங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க பிரார்த்தனையை முடிக்காம நாங்க ஊருக்கு திரும்பி போக மாட்டோம். நீங்க அவளை சந்திக்கணும் சமாளிக்கணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? சரி, முதல்ல அந்த கோயிலை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாப்போம்.